அனைவருக்கும் வணக்கம். நான் மணிஷ் ஐஎஸ் டிஸ்ட்ரிக்ட் தேர்தல் அதிகாரி பேசுகிறேன். நேற்று 15/3/2026 தேதி தமிழ்நாடு சட்டமன்ற பொது தேர்தல் 2026 அறிவிச்சிருக்காங்களா. அத பிரகாரம் சில தேதிகள் அறிவிச்சுட்டு அதை நான் இன்ஃபர்மேஷன் சொல்றேன். தேர்தல் அறிவிக்கை வெளியிடப்பட்ட நாள் 30/3/2026 அந்த தேதிக்கு தான் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் நாமினேஷன் ஸ்டார்ட் ஆயிடும், தாக்கல் பண்ணிக்கலாம். ஸோ வேட்புமனு தாக்கல் துவக்க நாள் 30/3/2026. வேட்புமனு தாக்கல் செய்யும் கடைசி நாள் 6/4/2026, 6th April 2026. வேட்புமனு பரிசீலனைய நாள் நம்ம ஸ்க்ரூட்டினி பண்றோம், அது அடுத்த நாள் 7/4/2026. வேட்புமனு திரும்ப வருதுனால கடைசி நாள் அந்த விட்ரால் டேட் இருக்கு, அது 9/4/2026. வாக்குப்பதிவு நாள் அந்த தேர்தல் எப்போ இருக்கு அந்த போலிங் டே 23/4/2026. தென் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நாள் நம்ம எப்போ கவுண்டிங் இருக்கு, அது 4/5/2026. நேத்து அனௌன்ஸ் பண்ண டைம்ல இருந்து தான் நம்ம மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அத பிரகாரம் நம்ம திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபிளைங் ஸ்குவாட் ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீம்ஸ் இருக்கு. ஸோ அது பிரகாரம் பறக்கும் படை எஃப்எஸ்டி ஃபிளைங் ஸ்குவாட் டீம் 72 எல்லா போலிங் கான்ஸ்டிடியூன்சில 8 சட்டமன்ற தொகுதியில 9 டீம்ஸ் இருப்பாங்களா. அது 3 ஷிப்ட்ல அந்த 8 ஹவர் ஷிப்ட்ல 3 டீம்ஸ் இருக்கும். அது இல்லாம நிலையான கண்காணிப்பு குழு அது 72, அந்த ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீம்ஸ் இருக்கு, அது 72 இருக்கா. தென் வீடியோ கண்காணிப்பு குழு விஎஸ்டி டீம் இருக்கு, அது 16 இருக்கா. ஸோ மொத்தமா 160 டீம்ஸ் இப்போ ஃபீல்ட்ல இருப்பாங்களா. நேத்து அனௌன்ஸ் ஐடில இருந்தும் அது எல்லா ஃபீல்ட்ஸ்ல ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்களா. நம்ம திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் பொறுத்த வரைக்கும் 23/2/2026 நம்ம ஃபைனல் ரூல் பப்ளிஷ் பண்ணிட்டோம். அந்த பப்ளிஷ் பண்ண டைம்ல நம்ம வாக்காளர் பட்டியல் நான் சொல்றேன், 1955,283 மொத்தமா வாக்காளர்கள் இருக்காங்களா. அதுல ஆண் வாக்காளர்கள் 944,178, பெண் வாக்காளர்கள் 1010853, தேர்ட் ஜெண்டர் டிரான்ஸ்ஜெண்டர் வாக்காளர் 252. ஸோ மொத்தமா 1955,283 வாக்காளர்கள் நம்ம திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருப்பாங்களா. அது இல்லாம இப்போ யாருக்கு வாக்காளர் இருக்காங்களோ அவங்க புதுசா 18 வயசு ஆயிருச்சு, அவங்களுக்கு ஆல்சோ கடைசி லாஸ்ட் டே ஆஃப் நாமினேஷன் வரைக்கும் ஃபார்ம் 678 கொடுத்துடல. பட் அந்த லாஸ்ட் டே ஆஃப் நாமினேஷன் முன்னாடி 10 நாள் முன்னாடி தான் எல்லா ப்ரொசஸிங் கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ அது ப்ரோசஸ் இருக்கா. நம்ம திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் பொறுத்த வரைக்கும் 8 அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சில மொத்தமா 2822 போலிங் ஸ்டேஷன் இருக்கா. அது இல்லாம போலிங் ஸ்டேஷன் லொகேஷன் சில பட்சத்துல ஒரு போலிங் ஸ்டேஷன் லொகேஷன்ல 5 போலிங் ஸ்டேஷன் இருக்கல. அது மொத்தமாவே 1112 போலிங் ஸ்டேஷன் லொகேஷன்ஸ் இருக்கா. ஸோ எல்லா போலிங் ஸ்டேஷன் லொகேஷன்ல இப்போ செக்டர் ஆஃபீஸர் மூலமா அவங்க அடிப்படையா வசதி அஷ்யூர்டு மினிமம் ஃபெசிலிட்டி இருக்கு, அது கொஞ்சம் செக் பண்ணிட்டு இருக்காங்களா. ஸோ அந்த இது இருக்கும். அது இல்லாம நமக்கு இப்போ ஃபர்ஸ்ட் லெவல் செக்கிங் ஏற்கனவே கம்ப்ளீட் ஆயிருச்சா. ஸோ எல்லா கண்ட்ரோல் யூனிட் பேலட் யூனிட் 20% எக்ஸ்ட்ரா இருக்கும். விவிபேட் ஆல்சோ 30% ரிசர்வ்ல இருக்கா. ஸோ எல்லாம் ஸ்ட்ராங் ரூம்ல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அது இல்லாம இன்னைக்கு பொலிட்டிக்கல் கட்சி சார்பா 12 ரிகக்னைஸ்ட் நேஷனல் அண்ட் ஸ்டேட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் மூலமா ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணிட்டு அவங்க சம்பந்தமா எல்லா மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் சம்பந்தமா என்னென்ன டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருக்கும், எப்படி அந்த ப்ரோசஸ் நடக்கணும், இந்த கம்ப்ளீட் எலெக்ஷன் ப்ரோசஸ், அதை இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கொடுத்துட்டோம். அவங்க மூலமா சில கோரிக்கை அவங்க சொல்லியிருக்காங்களா, எப்படி பர்மிஷன் வாங்கணும், அதுக்கான இது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு சொல்லியிருக்கோம். நம்ம சுவிதா ஒரு போர்ட்டல் இருக்கு, அந்த சுவிதா போர்ட்டல் பிரகாரம் தான் நம்ம பர்மிஷன் வாங்கணும். அந்த 48 hours முன்னாடி தான் பர்மிஷன் வாங்க மாதிரி ப்ரொசீஜர் இருக்கு. அந்த ஆன்லைன் பர்மிஷன் ரெஸ்பெக்டிவ் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் கொடுக்க போறாங்களா. அது இல்லாம நம்ம பொதுமக்கள் இருக்கு, அவங்களுக்கு கொஞ்சம் சில இன்ஃபர்மேஷன் சொல்ல வேண்டி இருக்கு, ஒரு மாடல் கோட் ஆஃப் வயலேஷன் இருக்கு. அதுக்கான ஒரு சி விஜில் ஆப் இருக்கு, அது நம்ம அதில் பதிவு பண்ணிக்கலாம். அதுக்கான இசிஎன்எட் ஒரு பிளே ஸ்டோர்ல அப்ளிகேஷன் இருக்கு, அதை டவுன்லோட் பண்ணி சி விஜில் அந்த இருந்து அதில் ஓப்பன் ஆயிரும், பண்ணிட்டு நம்ம பதிவு பண்ணிக்கலாம். எனி வயலேஷன் இருக்கு அது பண்ணிட்டா உடனடியா நம்ம இந்த கண்ட்ரோல் ரூம் மூலமா வில் பி சென்டிங் எஃப்எஸ்டி ஆர் நியரஸ்ட் எஸ்எஸ்டி அனுப்ப போறோம். நமக்கு பொதுமக்களுக்கு ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் இங்க ரெடி பண்ணிட்டோம் கண்ட்ரோல் ரூம்ல. 24/7 அந்த நடக்கும். இந்த டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கா 1800-425-0045. நான் திரும்பி ரிப்பீட் பண்றேன், 1800-425-0045.
அது இல்லாம நம்ம டிஸ்ட்ரிக்ட் பொறுத்த வரைக்கும் ஓட்டர் சம்பந்தமா இனி இஷ்யூஸ் இருக்கா, நமக்கு ஓட்டர் செக் பண்ணணும், போலிங் ஸ்டேஷன் எங்க இருக்கா, மிச்ச இஷ்யூஸ் இருக்கா, அதை பண்றதுக்காக 04211950 ஆர் நேரடியா 1950 நம்ம டிஸ்ட்ரிக்ட் லிமிட்லக்குள்ள கால் பண்ணா நேரடியா இங்கே ஓட்டர் ஹெல்ப் லைனுக்கு ஒரு தனியா இதை வச்சுட்டோம். ஸோ தட் இன்ஃபர்மேஷன் இஸ் தேர். ஸோ பொதுமக்களுக்கு இப்போ இந்த விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காக ஸ்வீப் ஆக்டிவிட்டி, சிஸ்டமிக் ஓட்டர் எஜுகேஷன் அண்ட் எலக்ட்ரல் பார்ட்டிசிபேஷன், அது மேக்சிமம் நமக்கு ஓட்டர் அந்த போலிங் டேல பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக விழிப்புணர்வு பண்றதுக்காக ஒரு தனியா ஒரு ஷெட்யூல் போட்டுட்டோம். அதனால ரெஸ்பெக்டிவ் வல்னரபிள் கம்யூனிட்டிஸ் ஆர் இன் ஜெனரல் எங்க எங்கே voting percentage கம்மி இருக்கா அங்கே பண்றதுக்காக ஆல்சோ விழிப்புணர்வு இன்னைக்குல இருந்து ஸ்டார்ட் ஆயிடுவோம். பிளஸ் எலெக்ஷன் ப்ரோசஸ் சம்பந்தமாக எல்லா நோடல் ஆஃபீஸர் நம்ம பண்ணிட்டோம். மொத்தமா 20 நோடல் ஆஃபீஸர் இருப்பாங்களா ஃபார் எவ்ரி ப்ரோசஸ்க்கு, அதுக்கான ஆல்சோ இன்னைக்கு மீட்டிங் ஏற்பாடு பண்ணிட்டோம். ஸோ டெஃபினெட்லி நம்ம ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் பண்றதுக்காக பல்வேறு ஸ்டெப்ஸ் நம்ம டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சார்பாக டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர் மூலமாக ரிட்டர்னிங் ஆஃபீஸர் ஆல்சோ இந்த 8 அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சி ரிட்டர்னிங் ஆஃபீஸர் இருக்கா, அவங்க ஆல்சோ அங்கே நோடல் ஆஃபீஸர் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்களா, அங்கே ஆல்சோ அவங்க ஹெல்ப்லைன் கண்ட்ரோல் ரூம் ரெடி பண்ணிருவாங்களா. ஸோ தட் இன்ஃபர்மேஷன் வில் பி ஷேரிங் வித் பிரஸ் ரிலீஸ் டுடே. தேங்க்யூ. இல்ல நேத்து இல்ல கணக்குல இட் ஹஸ் ஆல்ரெடி பீன் இல்ல பெருசா எப்படி இருக்கா, நம்ம 24 hours சைக்கிள்ல தான் ரிப்போர்ட் இருக்கும். நேத்து இது எல்லா டீடைல்ஸ் ஐ வில் ஜஸ்ட் ஷேர் டு யூ. பட் ஏற்கனவே நேத்து பண்ணும்போது இட் ஹஸ் பீன் கம் இன்டு ஒரு கம்ப்ளீட் கன்ஃபிஸ்கேட் பண்ணிட்டோம். அது எல்லா டீடைல்ஸ் இட் இஸ் தேர். ஐ வில் ஷேர் த டீடைல்ஸ். இப்போ எவ்வளோ சீஸ் ஆயிருச்சா அந்த டீடைல்ஸ். அந்த பி எலெக்ஷன் எங்க இருக்கு இல்ல பணம் கொடுக்குறாங்க. அது வந்து ஈவினிங் ஒரு 7 மணிக்கு மேலே இந்த டிஸ்ட்ரிக்ட்ல எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 8 அசம்பிளிலும் எவ்வளவு கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு ஆள் 2 லட்சம் கொடுப்பாங்க, ஒரு பக்கம் 5 லட்சம் கொடுப்பாங்க, ஒரு பக்கம் 10 லட்சம். இந்த கோஆர்டினேட் பண்ணி கொடுத்தாங்க. இல்ல கொடுத்துருவோம், அந்த டீடைல்ஸ் கொடுத்துருவோம். இப்போ பொறுத்த வரைக்கும் மொத்தமா அந்த டீடைல்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம 48,43,000 இந்த எஃப்எஸ்டி எஸ்எஸ்டி மூலமா சீஸ் பண்ணிட்டோம். அதுல 1000 சாரீஸ் இருக்கும், 300 டாவல் இருக்கா, 100 ஷால் இருக்கா, லிக்கர் 7 பாட்டில்ஸ் இருக்கா, அது சீஸ் பண்ணிட்டோம் இப்போ வரைக்கும். அந்த அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சியும் இருக்கா. காங்கேயம் பொறுத்த வரைக்கும் நேற்று 1000 சாரீஸ், 300 டாவல், 100 ஷால் எஸ்எஸ்டி டீம் சீஸ் பண்ணிருக்காங்களே. அவினாஷில மொத்தமாவே 3,69,000 சீஸ் பண்ணிருக்காங்களா. திருப்பூர் நார்த் 35 லட்சம் சீஸ் பண்ணிருக்காங்களா. திருப்பூர் சவுத் 7,74,000 சீஸ் பண்ணிருக்காங்க. பல்லடம்ல 2 லட்சம் சீஸ் பண்ணிருக்காங்களா. இதுக்கான எப்படி இருக்கு, பொதுமக்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தான். இது நம்ம இந்த பண்ணும்போது 50,000 மேலே நம்ம கேஷ் கேரி பண்ணும்போது கட்டாயம் ஒரு டாக்குமெண்ட் ஆவணங்கள் கேரி பண்ணணும். பண்ணும்போது நம்ம மெடிக்கல் எமர்ஜென்சி இருக்கலாம், இந்த மாதிரி இருக்கலாம், ஹாஸ்பிட்டல் பீஸ் வச்சுக்கலாம், சேலரி கொடுக்க மாதிரி இருக்கும் ஃபேக்டரிஸ்க்கு. அதுக்கான மேனேஜரோட ஒரு லெட்டர் பேட்ல தே ஷுட் மென்ஷன் இட். இது யாருக்கு எத்தனை பேருக்கு சேலரி இருக்கா, பிளஸ் எங்கிலிருந்து பணம் நம்ம டிபாசிட் பண்ணிட்டோம், அது கொஞ்சம் கரெக்டா மென்ஷன் பண்ணிக்கலாம். பிளஸ் இதை சீஸ் பண்ணும்போது நம்ம டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஒரு டிஸ்ட்ரிக்ட் கிரீவன்ஸ் கமிட்டி இருக்கா, அதில் பிடிடிஆர்டிஏ தான் ஹெட் இருக்கும். அதில் டிஸ்ட்ரிக்ட் அக்கௌண்ட் ஆஃபீஸர், ட்ரெஜரி ஆஃபீஸர்ஸ் ஆர் தேர். அவங்க வச்சு அவங்க பிட்டிஷன் கொடுக்கணும். பிட்டிஷன் கொடுத்து அவங்க விசாரணை பண்ணி அந்த சம்பந்தமா கரெக்டா ஆவணம் கொடுத்தா ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ பொறுத்த வரைக்கும் சீஸ் பண்ணாம நம்ம டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஜரியில இருக்கும். அதை பண்ணிட்டு டெய்லி இன்னைக்கு ஆல்சோ மீட்டிங் நடக்கும். இன்னைக்கு எல்லாம் சீஸ் பண்றதுக்கு இன்னைக்கு அவங்க பிடிடிஆர்டி மூலமா விசாரணை பண்ணி அதை பண்ணுவாங்களா. ஸோ மக்களுக்கு ஒரே வேண்டுகோள், நம்ம எப்பவுமே நம்ம 50,000 மேலே கேரி பண்ணும்போது மேண்டேட்டரி நீங்க டாக்குமெண்ட் கேரி பண்ணணும். பேங்க்ல இருந்து நீங்க டிபாசிட் எடுத்திருக்காங்க, பேங்க் ரெசிப்ட் இருக்கணும். நம்ம டீம்ஸ் கரெக்டா அதை பார்த்துட்டு இவங்களுக்கு இதை ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்ல அது கரெக்ட், அந்த இன்ஃபர்மேஷன் இட் இஸ் பர்வியூ ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. உங்களுக்கு இது அந்த வல்னரபிள் போலிங் ஸ்டேஷன் திஸ் திங் எலெக்ஷன் கமிஷனோட பர்வியூல தான் இருக்கும். இட் இஸ் நாட் ஓபன் டு பப்ளிக். சார், இப்போ டோக்கன் சிஸ்டம் அரசியல் கட்சிகள் வந்து 12 இடங்களில் டோக்கன் சிஸ்டம் கொடுத்து கடந்த முறையே நிறைய இப்போ அது வாட்ஸ்அப்ல அந்த ஜிபி இந்த மெத்தட்ல நம்ம இல்ல இது சம்பந்தமாக டெஃபினெட்லி நம்ம எலெக்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் மானிட்டரிங்க்கு ஒரு தனி கவனத்துல நம்ம பண்றோம். அதுக்கான எல்லா ரிட்டர்னிங் ஆஃபீஸருக்கு ஏற்கனவே ட்ரைனிங் கொடுத்துட்டோம். அது இல்லாம நீங்க சொல்லப்படி ஏற்கனவே நம்ம எல்லா பேங்கர்ஸ் மூலமா பிளஸ் ஆல் ஓவர் அந்த எக்ஸ்பெண்டிச்சர் ரிலேட்டட் ஏஜென்சி, கஸ்டம்ஸ் இருக்கலாம், ஸ்டேட் கஸ்டம்ஸ் இருக்கோ, எக்ஸைஸ் இருக்கோ, அந்த மூலமா மீட்டிங் கண்டக்ட் பண்ணிட்டு இந்த இஷ்யூ ஆல்சோ ஏற்கனவே டிஸ்கஸ் ஆயிருச்சா. ஸோ அந்த டிரான்சாக்ஷன் ஆல்சோ நமக்கு அந்த இன்ஃபர்மேஷன் எவ்ரிடே அந்த பேங்க்ஸ் மூலமா நம்ம வாங்குறோம். இந்த மாதிரி வாட் எவர் த டிரான்சாக்ஷன் இருக்கும் இந்த பேங்க் அக்கௌண்ட் மூலமா ஆர் திஸ் திங்
எனிவே ஜிபே பண்ணாவே அந்த உங்க பேங்க் அக்கௌண்ட்ல அந்த ஸ்டேட்மெண்ட்ல இட் வில் பி ரெஜிஸ்டர்ட். ஸோ அந்த எல்லா டீடைல்ஸ் வி வில் கெட் இட். ஸோ இது கண்காணிப்புல இருக்கும். சார் இப்போ மலைப்பகுதிகளில் நம்ம என்னதான் அவேர்னஸ் கொடுத்தாலும் அந்த வாக்குப்பதிவுன்றது தொடர்ந்தே இருக்கு. இந்த முறை நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த முறை டெஃபினெட்லி அந்த ட்ரைபல் டிபார்ட்மெண்ட் மூலமா ஸ்பெஷல் ஸ்வீப்கான ஒரு கேம்பெயின் பண்ண போறோம். அதுக்கான ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி ஏற்கனவே ஒரு நோடல் ஆஃபீஸர் இருக்கா, அந்த மூலமா கரெக்டா விழிப்புணர்வு கொடுக்க மாதிரி அங்கேயே ஒரு ஸ்பெஷல் ஆக்டிவிட்டி ஃபோக்கஸ் பண்ண போறோம். டெஃபினெட்லி இந்த வாட்டி நம்ம ஓட்டர் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். மலைப்பகுதி இருக்கலாம், எல்லா பகுதி அர்பன் ஏரியாஸ் ஆல்சோ, திருப்பூர் நார்த் சவுத் பல்லடம் பொறுத்த வரைக்கும் ஆல்சோ ஓட்டர் டர்ன் அவுட் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்றதுக்கா இந்த வாட்டி ஸ்பெஷல் எஃபர்ட் பண்ண போறோம். இல்ல அந்த ஹோம் ஓட்டிங் எப்படி இருக்கா, 85++ வித் டிசபிலிட்டி இருக்கும். ஸோ அதுக்கு 40% பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி அதை கணக்கு வச்சுட்டு நம்ம பண்றோம். இப்போ எப்படி இருக்கான்னா, இப்போ கரெக்டா கணக்கு நம்ம இப்போ ஃபார்ம் 678 புதுசா வந்துட்டே இருக்காங்களா, பிளஸ் அது கரெக்ஷன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால அந்த கரெக்டா ஃபிகர்ஸ் நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதுக்கு சம்பந்தமா ஒரு நம்ம நோட்டிபிகேஷன் டேட்ல இருந்து விதின் 5 days ஃபார்ம் 12 வாங்கணும். 30ஆம் தேதி நம்ம நோட்டிபிகேஷன் இருக்கும். அது அப்புறம் விதின் 5 days அந்த ஃபார்ம் 3 அந்த பர்சன்ல இருந்து வாங்கணும். வாங்கிட்டா அந்த பர்சன் ஹோம் ஓட்டிங்க்கு எலிஜிபிள் இருக்கு. அதுக்கான இல்ல இதுக்கானது அவேர்னஸ் பண்ண போறோம். இன்னைக்கு பிரஸ் ரிலீஸ்ல ஆல்சோ சொல்ல போறோம். இந்த மூலமா ஆல்சோ நான் சொல்றேன், 85+ யார் ஓட்டர்ஸ் இருப்பாங்களா அவங்களுக்காக நம்ம டீம்ஸ், எலெக்ஷன் டீம்ஸ் வீட்டுல போய் +% வித் டிசபிலிட்டி யாருக்கு அந்த யுடிஐடி கார்டுல 40% பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி இருக்கா அவங்களுக்கு ஆல்சோ இன்னைக்கு ஈவினிங் ஃபார்ம்ஸ் வரும். நமக்கு நாளைக்குல இருந்து அந்த ஃபார்ம்ஸ் அந்தந்த பிளேசஸ்ல வீட்டு போய் தான் அந்த ஃபார்ம் கொடுத்துட்டு அவங்க கரெக்டா விருப்பம் இருக்கு அவங்க ஃபார்ம் 12 வாங்கிட்டு அவங்களுக்கு ஹோம் ஓட்டிங்க்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கான இன்னைக்கு நம்ம பிரஸ் ரிலீஸ்ல இன்ஃபர்மேஷன் கொடுக்க போறோம். இதுக்கு விழிப்புணர்வு இருக்கிறோம். இந்த ரெஸ்பெக்டிவ் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் மூலமா ஏற்கனவே சொல்லிட்டோம். இப்போ 307 செக்டர் ஆஃபீஸர் இருப்பாங்களே அவங்க ஆல்சோ போலிங் பூத் விசிட் பண்ண டைம்ல அந்த ஏரியா கேன்வாஸ் பண்ணி அவங்களுக்கு லிஸ்ட் இருக்கும் யார் இருப்பாங்களோ அவங்களுக்கு. பிளஸ் எல்லாரும் நீங்க சொல்லபடி இது டெஃபினெட்லி அவங்களுக்கு இப்போ 15 days மோர் தென் 15 days டைம் இருக்கு அந்த ப்ரோசஸ்க்கு. ஸோ வில் டெஃபினெட்லி கிவ் மோர் இன்ஃபர்மேஷன். இல்ல அது எப்படி இருக்கான்னு இந்த ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீம் ஏற்கனவே போலீஸ்க்கு ஒரு இன்டர் டிஸ்ட்ரிக்ட் செக் போஸ்ட் இருக்கா. கேரளா அந்த இடுக்கு டிஸ்ட்ரிக்ட் அங்கே மடத்துக்குளம் ஒரு செக் போஸ்ட் இருக்கா அங்கே கேரளா பார்டர்ல. ஸோ சின்ன அது அந்த பகுதியில. ஸோ அது இல்லாம நமக்கு டோட்டலி இப்போ பொறுத்த வரைக்கும் 14+ இது 15 செக் போஸ்ட் இருக்கு இன்டர் டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் சேர்ந்து. பட் இந்த ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீம் எப்படி இருக்கான்னா தேர் பொசிஷன் வில் பி பேஸ்ட் ஆன் த கான்ஸ்டிடுவன்சி. அந்த கான்ஸ்டிடுவன்சிக்குள்ளே அந்த செக் போஸ்ட் வந்தாவே அங்கே இருப்பாங்களா. பட் தட் பொசிஷன் ஆல்சோ சேஞ்ச் டிபெண்டிங் ஆன் த அனாலிசிஸ். அதை ரிட்டர்னிங் ஆஃபீஸர் டிசைட் பண்ணுவாங்களா. ஸோ அது நம்ம ஏற்பாடு பண்ணிட்டோம். பட் டோட்டலி ஐ திங்க் 14+5 இருக்கா செக் போஸ்ட் எல்லாம் ஃபிட் பண்ணி இப்போ இந்த கண்ட்ரோல் ரூம்ல நம்ம பார்க்க முடியும். அது சில பட்சத்துல நேத்து கொஞ்சம் ஃபிட்டிங் ஸ்டார்ட் பண்ணி வில் மேக் இட் ரெடி. இல்ல சோஷியல் மீடியா மானிட்டரிங் ஆல்சோ நம்ம இங்கில இருந்து பண்றோம். நீங்க சொல்லபடி ஆல் சோஷியல் மீடியா ஹேண்டல்ஸ் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் எவ்ரிதிங் வில் பி வாட்ச் பை எம்சிஎம்சி டீம் இருக்கு நமக்கு மீடியா சர்வீஸ். நிறைய பேர் தெரியாம பணம் கொண்டு வந்துடுறாங்க. நிறைய பேர் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறது அந்த மாதிரி இருக்கிறவங்க என்னென்ன கூட சேர்த்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது இல்ல அதுக்காக அது நான் சொல்றேன். அது சம்பந்தமா நம்ம அவனங்கள் கொண்டு வரணும். ஹாஸ்பிட்டல்ல போனா ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு பில் கொடுத்துருவாங்களா. பிளஸ் நம்ம எங்கல இருந்து பணம் இது டிபாசிட் லைக் நம்ம வெளியே எடுத்துட்டோம் அந்த ப்ரூஃப் ரிசிப்ட் வைக்கணும். அதெல்லாம் கூட்டிட்டு வரல. அது சேர்ந்து அவனங்கள் இருக்கா நம்ம எஸ்எஸ்டி டீம் கரெக்டா அவனங்கள் இருக்கா அங்கேயே சீஸ் பண்ண மாட்டாங்களா. அவனுங்க இல்ல அந்த பட்சத்துல சந்தேகம் இருக்கும் போது அந்த சீஸ் பண்ணி அதுக்கான ஆல்சோ ஒரு ஆப்ஷன் டிஸ்ட்ரிக்ட் லெவல் கிரீவன்ஸ் கமிட்டி இருக்கும். இல்ல அந்த போலீஸ் அந்த டீடைல்ஸ் நான் சொல்றேன். அது ஏற்கனவே ஒரு ஆர்ம் லைசன்ஸ் இது இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் ஐ திங்க் மெஜாரிட்டி சீஸ் பண்ணிக்கலாம். அந்த டீடைல்ஸ் நான் கொடுத்துருவேன். இல்ல பணம் மட்டும் இது இருக்கும். இல்ல பணம் மட்டும்